ஸோ இப்போ எனக்கு வந்து 1 லிட்டருக்கு வேணும், அதில் வந்து எனக்கு இந்த 5 வெரைட்டிஸ் ஆஃப் ஷாம்பு வேணும் அப்படின்னா அதுலேருந்து 200 mlக்கு மாதிரியான கிட் கொடுக்குறோம். இல்லை 1 லிட்டருக்கு எனக்கு ஐ நீட் அ கிட் ஆஃப் 1 லிட்டர் சில்க் ப்ரோட்டீன் ஷாம்பு அப்படின்னா அதுக்கான கிட் அப்படியே நாங்கள் கொடுத்துருவோம். வாவ் கிரேட். ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும். இதில் என்ன வந்து பெனிஃபிட் இருக்கும் அவங்களுக்கு, அதாவது மக்களுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணுறோமா, உட்காந்து நம்ம இதெல்லாமே மிக்ஸ் பண்ணுறோம், இது நம்மளுக்கு லேபர் வரும் அண்ட் பேக்கேஜிங். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து தனியாக மொத்தமாக சேர்த்து கொரியர் பண்ணோம். ஸோ இது எல்லாமே இல்லாமல் அவங்க தனித்தனியாக வாங்குறப்போ இது காஸ்ட் ரிடக்ஷன் அப்படியே கம்மியாகும். யா, ஸோ ஒரு 1 லிட்டரில் ஈஸியாக 300 to 400 அவங்க வந்து சேவ் பண்ண முடியும். நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், 500 வரைக்குமே ஈஸியாக சேவ் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த மாதிரி வாங்கி அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணலாம். they can use different இந்த எசென்ஷியல் ஆயில், இந்த ஃப்ராக்ரன்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்டாகவும் போட்டுக்கலாம், என்ன வேணா ஆட் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பொறுத்த வரைக்கும் 20 ml ஆஃப் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் இந்த எசென்ஷியல் ஆயில் ஆர் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, பட் இப்போ ஷாம்பூவில் ஆட் பண்ணக்கூடாதுன்னு ஏதாச்சும் விஷயம், இந்த மாதிரி ஷாம்பூ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அதாவது நம்ம சரி ஓகே, நான் கறி லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் தானே, வீட்டில் கறி லீஃப் கருவேப்பிலை ஜூஸ் எடுத்து நான் போடுறேன், இல்லைனா பப்பாயா நான் ஜூஸ் எடுத்து போடுறேன், இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஷாம்பூ பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் டு பி அந்த மெத்தடாலிக்கலாக தான் நம்ம பண்ணி ஆகணும். அண்ட் அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டாகணும். யா, ஓகே. யூ கான்ட் டூ எனிதிங் ஹோம்மேடாக வந்து இதில் நாங்கள் சொல்கிற இந்த ஷாம்பூவில் பண்ண முடியாது. எஸ்.